ஹலோ மச்சி. என்ன இன்னைக்கு பயங்கர எனர்ஜியா இருக்க போல. எவனாவது ஒருத்தன் யாராலும் உன்னை தடுக்க முடியாதுன்னு கத்தி பேசுற மோட்டிவேஷன் வீடியோவை பார்த்துட்டு கண்ணுல நெருப்போட வந்து நிக்கிறியா? சரி, இந்த நெருப்பு இன்னும் 2 நாளைக்கு இருக்கும். 3வது நாள் அதே சோஃபா, அதே ரீல்ஸ், அதே தூக்கம். கரெக்டா? இத பாரு மச்சி, இந்த உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு மூளை வேணும், காசு வேணும்னு சொல்றதெல்லாம் 2வது பட்சம். முதல்ல தேவையானது கன்சிஸ்டன்சி. அது நம்ம ரத்தத்திலேயே கிடையாது. நம்ம ஆளுங்க எப்படின்னா, இன்னைக்கு ஜிம்முக்கு போனா நாளைக்கு காலையில கண்ணாடி முன்னாடி நின்னு சிக்ஸ் பேக் வந்துருச்சான்னு செக் பண்ற கூட்டம். டேய், ஒரு நாள்ல வெறும் வேர்வை தான் வரும், ரிசல்ட் வராதுகா. யூடியூபா இருக்கட்டும் இல்ல படிக்கிறதா இருக்கட்டும், ஆரம்பிக்கும் போது இருக்கிற அந்த வெறிய விட அந்த வேலைய தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு வெறித்தனம் வேணும். நீ என்ன பண்ற? 4 வீடியோ போடுற, வியூஸ் வரல மச்சி, யூடியூப்காரன் என் வீடியோவை வேணும்னே அமுக்குறான்னு சொல்லிப்புட்டு அப்படியே கடைய சாத்திட்டு ஓடிடுற. இதுக்கு பேரு கன்சிஸ்டன்சி இல்ல, இதுக்கு பேரு லூசுத்தனம். சரி மச்சி, இப்போ ஒரு வேலிட் பாயிண்ட்டுக்கு வருவோம். த 1% ரூல் கேள்விப்பட்டிருக்கியா? ஜேம்ஸ் கிளியர்னு ஒருத்தர் அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக்ல சொல்லியிருப்பாரு. தினமும் நீ செய்யற வேலைய வெறும் 1% மட்டும் மெருகேத்திக்கிட்டே இருந்தா 1 வருஷம் முடியும் போது நீ இப்ப இருக்கிறத விட 37 மடங்கு பெட்டரா இருப்பியாடா. இது மேத்ஸ், பொய் இல்ல. ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னைக்கே 100% மாத்தணும்னு நினைச்சிட்டு 2 நாள்ல டயர்டாகி பழையபடி 0%க்கே வந்துடுறோம். நல்லா தெரிஞ்சுக்கோ மச்சி, மோட்டிவேஷன் உன்னை ஆரம்பிக்க வைக்கும், ஆனா கன்சிஸ்டன்சி தான் உன்னை ஜெயிக்க வைக்கும். மோட்டிவேஷன்ங்கிறது சோடா மாதிரி, தொறந்தா கேஸ் இருக்கும், அப்புறம் அடங்கிரும். ஆனா கன்சிஸ்டன்சிங்கிறது ஓடுற நதி மாதிரி, ஓடிக்கிட்டே இருந்தாதான் அது கடலை சேரும். சரி, இந்த கன்சிஸ்டன்சியை எப்படி வளர்த்துக்கிறது? டோன்ட் பிரேக் த செயின். கேலண்டர்ல தினமும் ஒரு எக்ஸ் மார்க் போடு. இன்னைக்கு வீடியோ போட்டேன், இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணேன்னு. அந்த செயின் உடையாம பாத்துக்கோ. அந்த செயின் உடைஞ்சா நீ ஒரு லூசுன்னு உனக்கே தெரியும்ல. குவாலிட்டியா அப்புறம் பார்க்கலாம், குவான்டிட்டி குடு. எடுத்த உடனே ஸ்பீல்பர்க் ரேஞ்சுக்கு படம் எடுக்காத. மொக்கையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து போடு. அந்த மொக்கையிலிருந்து தான் ஒரு நாள் மாசான கண்டென்ட் பிறக்கும். டோன்ட் வெயிட் ஃபார் ரைட் டைம். இன்னைக்கு நல்ல நாள் இல்ல, இன்னைக்கு ராகு காலம்னு சொல்லிட்டு சோம்பேறித்தனத்துக்கு சப்பக்கட்டு கட்டாத. உனக்கு எப்ப மூடு இல்லையோ அப்பதான் நீ அந்த வேலையை கட்டாயம் செய்யணும். அப்பதான் உன் மைண்ட் உனக்கு அடிமையாகும். சோமச்சி, ஒரு நாள்ல உலகத்தை மாத்தணும்னு நினைக்கிறத விட்டுட்டு தினமும் ஒரு சின்ன அடி எடுத்து வை. மத்தவன் உன்னை பார்த்து சிரிக்கிறானா? சிரிக்கட்டும். நீ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதே வாயில தான் அவன் மச்சி, எனக்கு அப்பவே தெரியுண்டா நீ வருவேன்னு அப்படின்னு வடை சுடுவான். இந்த வீடியோவை பார்த்த கையோட ஆஃப் பண்ணிட்டு போய் அந்த மொக்கையான வேலையாவது தொடர்ந்து பண்ணு. அடுத்த வீடியோல பாப்போம். புடிச்சிருந்தா லைக் பண்ணு, இல்லனா போய் ஏதாச்சும் உருப்படியான வேலையை பாரு. பாய்.